இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீண்டும் பாதையில் கொண்டு வருவதற்கான எகிப்திய திட்டம். பாலஸ்தீன இடப்பெயர்ச்சி சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல் கத்தார் வலியுறுத்து. சிரிய ஆயுத கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல். அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்ட ஈரானிய எண்ணெய் டேங்கர்கள். நேருக்கு நேர் மோதிய பிலிப்பைன்ஸ் பனாமா கப்பல். டெஸ்லாவுக்கு எதிரான நாசவேலை செயல்களை பயங்கரவாதம் என குறிப்பிட்டு எலான் மஸ்க். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டு 50 குழந்தைகள். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீண்டும் பாதையில் கொண்டு வருவதற்கான எகிப்திய திட்டம் குறித்த ஏபியின் அறிக்கையில் இஸ்ரேல் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கும் சண்டையில் ஒரு வார கால இடைநிறுத்தத்திற்கும் ஈடாக ஹமாஸ் 5 உயிருள்ள கைதிகளை விடுவிக்க வேண்டும். அதில் ஒரு அமெரிக்க இஸ்ரேலியர் உட்பட இந்த திட்டம் கோருகிறது. இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கும். எகிப்திய திட்டம் குறித்து ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இப்போது கூடுதல் விவரங்களை வழங்கி வருகின்றது. 2 பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் கூறுகையில் எகிப்திய திட்டம் ஹமாஸ் ஒவ்வொரு வாரமும் 5 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் முதல் வாரத்திற்கு பிறகு 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை செயல்படுத்தும் என்றும் கூறியது. அமெரிக்காவும் ஹமாஸும் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் ராய்டர்ஸிடம் தெரிவித்தன. ஆனால் இஸ்ரேல் இன்னும் பதிலளிக்கவில்லை. எகிப்திய திட்டத்தில் மீதமுள்ள கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக அமெரிக்க உத்தரவாதங்களுடன் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவும் அடங்கும் என்று அவர் மேலும் கூறினர். ஹமாஸ் இன்னும் 59 கைதிகளை பிடித்து வைத்துள்ளது. 24 பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக கருதப்படுகின்றது. காசா குடியிருப்பாளர்களை மீள்குடியேற்றுவதற்காக ஒரு அரசு நிறுவனத்தை நிறுவும் இஸ்ரேலிய அமைச்சரவையின் திட்டத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் 13 புதிய சட்டவிரோத குடியேற்றங்களை அங்கீகரிப்பதற்கான அதன் முடிவையும் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் கண்டித்துள்ளது. எந்தவொரு வடிவிலான பாலஸ்தீன இடப்பெயர்ச்சியும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்று கத்தார் வலியுறுத்துகிறது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமைதிக்கான விருப்பத்திற்கு இணங்க ஆக்கிரமிப்பை பொறுப்பேற்க செய்வதற்கும் காசா பகுதி மீதமான மிருகத்தனமான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வலுவான சர்வதேச ஒற்றுமைக்கு அது அழைப்பு விடுத்தது. எகிப்து, ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் இஸ்ரேலிய திட்டத்தை கண்டித்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் செய்தி தொடர்பாளர் நேற்றைய தினம் புதிய நிறுவனம் காசா பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் 3ஆம் நாடுகளுக்கு தானாக முன்வந்து வெளியேறுவதற்கு தயாராகும் பணியை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றும் எந்தவொரு முயற்சியையும் நிராகரித்துள்ளனர். அதே நேரத்தில் உரிமை குழுக்கள் அத்தகைய நடவடிக்கைகள் இன அழிப்பிற்கு சமம், ஒரு போர்க்குற்றம் என கூறுகின்றன. பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்ட ஈரானிய எண்ணெய் டேங்கர்கள் போலியான ஈராக்கிய ஆவணங்களை பயன்படுத்தியதாக வெளியான ஊடக செய்திகளை ஈரான் நிராகரித்தது. ஈராக்கிய எண்ணெய் அமைச்சர் கயான் அப்தெல் கானி ஈராக்கிய கப்பல் போக்குவரத்து அறிக்கைகளை ஏற்றி சென்று அமெரிக்க கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய எண்ணெய் டேங்கர்கள் என்று கூறியதாக ஈராக்கிய எண்ணெய் அமைச்சர் கயான் அப்தெல் கானி மேற்கோள் காட்டிய அந்த அறிக்கை உண்மைக்கு புறம்பானது என்று ஈரானின் சர்வதேச மற்றும் வணிக விவகாரங்களுக்கான துணை எண்ணெய் அமைச்சர் அலி முகமது மௌசவி குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் வர்த்தக தொடர்புகளில் உள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் அளவுகளுக்கு இணங்க ஈரான் தனது எண்ணெயை விற்றதாக ஈரானிய எண்ணெய் அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட ஷானா செய்தி நிறுவனத்திற்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஈராக்கிய எண்ணெய் அமைச்சரின் கருத்துக்கள் முழுமையடையாமல் பிரதிபலிக்கப்பட்டன. மேலும் அவர் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த கூற்றை கூறியதாக மௌசவி கூறினார். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்று ஈரானிய தேசியத்திற்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அழுத்தம் கொடுக்கும் சட்டவிரோத மற்றும் நியாயமற்ற கொள்கைக்கு ஏற்ப செய்யப்பட்டது என்பது தெளிவாகின்றது. மேலும் எந்த அடிப்படையும் நம்பகத்தன்மையும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிகள் மீதான தனது ஒருதலை பட்ச தடைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. பிப்ரவரி தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை 0க்கு கொண்டு வந்து அணு ஆயுதத்தை பெறுவதாக அவர் கூறியதிலிருந்து அதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க ஒரு நிர்வாக நடவடிக்கை எடுத்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரிய ராணுவ தளங்களான டாட்மோர் மற்றும் டிஏயில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு டாட்மோர் மற்றும் டிஏயின் சிரிய ராணுவ தளங்களில் இருந்து ராணுவ திறன்களை IDF தாக்கியது என்று ராணுவம் டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கத்தில் டமாஸ்கஸ்
டமாஸ்கஸில் அதிகார மாற்றத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் முன்னாள் சிரிய ராணுவத்தின் ராணுவ இலக்குகளை தாக்க தொடங்கியது. சிரியாவின் பல்வேறு மாகாணங்களில் அமைந்துள்ள ஆயுத கிடங்குகள், ராணுவ விமான நிலையங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாரிய தாக்குதலுக்கு உள்ளாகின. இஸ்ரேலிய வான் தாக்குதல்கள் முன்னர் பால்மைராவில் உள்ள ராணுவ விமான நிலையத்தையும் பால்மைரா மற்றும் ஹோம்ஸுக்கு இடையில் அமைந்துள்ள சிறிய விமானப்படை தளமான டிஏயும் தாக்கியமை குறிப்பிடத்தக்கது. இன்று தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சாரங்கனி மாகாணத்திற்கு அருகில் பனாமா கொடியுடன் சென்ற கப்பலில் பிலிப்பைன்ஸ் கொடியுடன் சென்று இழுவைப் படகு மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் ஒருவர் காணாமல் போனதாகவும் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை மாசிம் அருகே உள்ள நீரில் நேருக்கு நேர் மோதியதாகவும் இழுவைப் படகின் கேப்டனின் உடலை மீட்பு பணியாளர்கள் கண்டுபிடித்ததாகவும் பிசிஜி சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது. காணாமல் போன கடைசி குழு உறுப்பினரை கண்டுபிடிக்கும் பணியில் தேடல் மற்றும் மீட்பு குழு தொடர்ந்து ஈடுபட்டதாக பிசிஜி தெரிவித்துள்ளது. எண்ணெய் கசிவு மதிப்பீட்டை நடத்தியதாகவும் எதிர்மறையான முடிவை அளித்ததாகவும் பிசிஜி தெரிவித்துள்ளது. அமெரிக்க கோடீஸ்வரரும் தொழில் முனைவோருமான எலான் மஸ்க் தனது மின்சார கார் தயாரிப்பாளரான டெஸ்லாவுக்கு எதிரான நாச வேலை செயல்களை பயங்கரவாதம் என்று அழைத்தார். டெஸ்லா கடைகளில் தோட்டாக்களை சுடுவதும் சூப்பர் சார்ஜர்களை எரிப்பதும் பயங்கரவாத செயல்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று மஸ்க் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நேற்றைய தினம் டெக்சாலின் ஆஸ்டின் நகரில் உள்ள ஒரு டெஸ்லா டீலர்ஷிப்பில் பல தீக்குளிக்கும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் காவல்துறையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டன. எந்த சம்பவமும் இல்லாமல் இந்த சாதனங்கள் காவல்துறையினரால் பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா முழுவதும் குறைந்தது 13 மாநிலங்களில் பல டெஸ்லா வாகனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் அட்டர்னி ஜெனரல் பமீலா பாண்டி இந்த தாக்குதல்களை உள்நாட்டு பயங்கரவாதம் என்று விவரித்தார். நீதித்துறை ஏற்கனவே பல நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. அவர்கள் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க கூடும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டெஸ்லா வாகனங்கள் மற்றும் டீலர்ஷிப்புகளுக்கு எதிரான நாச வேலை செயல்களுக்கு பொறுப்பான நபர்களை எல் சால்வடாரில் உள்ள சிறைகளுக்கு அனுப்ப பரிந்துரைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மொத்தம் 50 ஆப்கானிஸ்திய குழந்தைகள் தங்கள் தாய் நாடான ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானில் வேலை தேடி 10 வயதுக்குட்பட்ட சில குழந்தைகள் டோர்காம் கிராங்சி வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு பாகிஸ்தான் நூற்றுக்கணக்கான ஆப்கானிஸ்தியர்களை சிறைகளிலிருந்து விடுவித்து அவர்களின் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது. 2 மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானிஸ்தியர்கள் பாகிஸ்தானில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. சட்டப்பூர்வ பயண ஆவணங்கள் மற்றும் குடியிருப்பு அனுமதிகள் இல்லாத ஆப்கானிஸ்தியர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு பாகிஸ்தான் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டோக்கியோ மாவட்ட நீதிமன்றம் இன்று முன்னாள் ஒருங்கிணைப்பு தேவாலயத்திற்கு எதிராக கலைப்பு உத்தரவை பிறப்பித்து அதன் நன்கொடை கோரும் நடைமுறைகள் கலைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் சிவில் சட்டமீறல்களாகும் என தீர்ப்பளித்தது. இந்த முடிவு தற்போது உலக அமைதி மற்றும் ஒருங்கிணைப்பு குழுக்கான குடும்ப கூட்டமைப்பு என்று அழைக்கப்படும் அமைப்பை சுற்றியுள்ள சர்ச்சைகளில் ஒரு முக்கிய திருப்பு முனையை குறிக்கிறது. இது 2022 முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கடுமையான ஆய்வுக்கு உட்பட்டது. கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் கலைப்பு உத்தரவுகளுக்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. தேவாலயத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட நன்கொடை கோரிக்கைகள் ஒரு மத நிறுவனத்தின் நோக்கத்திலிருந்து கணிசமாக விலகியுள்ளன என்று வாதிட்டது. தேவாலயம் மேன்முறையீடு செய்வதற்கான தனது நோக்கத்தை அறிவித்துள்ளது. மேலும் சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றம் வரை நீடிக்கப்படலாம் என்று உள்ளூர் ஊடகமான நிக்கி செய்தி வெளியிட்டுள்ளது. தோராயமாக 15 மாதங்கள் நீடித்த இந்த விசாரணை முற்றிலும் மூடிய கதவுக்கு பின்னால் நடத்தப்பட்டது. ஆதங்கங்களின்படி தற்போதைய மற்றும் முன்னாள் தேவாலய உறுப்பினர்கள் உட்பட 5 நபர்கள் நன்கொடை கோரிக்கைகளில் தங்கள் அனுபவங்களை பற்றி சாட்சியம் அளித்ததாக நிக்கி தெரிவித்துள்ளது. கலைப்பு உத்தரவு இறுதி செய்யப்பட்டால் தேவாலயம் அதன் சட்டப்பூர்வ நிறுவன அந்தஸ்தை இழந்து கலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும். இது இனி வரி விலக்குகளை பெறாது என்றாலும் அது ஒரு தன்னார்வ சங்கமாக மத நடவடிக்கைகளை தொடரலாம். கலைப்பு உத்தரவு இறுதி செய்யப்பட்டால் தேவாலயம் அதன் சட்டப்பூர்வ நிறுவன அந்தஸ்தை இழந்து கலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும். இது இனி வரி விலக்குகளை பெறாது என்றாலும் அது ஒரு தன்னார்வ சங்கமாக மத நடவடிக்கைகளை தொடரலாம். அபே சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தேவாலயத்தின் சர்ச்சைகள் தேசிய கவனத்திற்கு வந்தன. தனது தாயார் தேவாலயத்திற்கு நன்கொடை அளித்ததால் தனது குடும்பம் நிதி ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் அந்த அமைப்பு மீது வெறுப்பு ஏற்பட்டதாகவும் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.